மனைவிக்கு வந்து ஒரு பெரிய பலமும் பலவீனம் என்ன அப்படின்னா, யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லுவா. ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னா அந்த ஆட்டோக்காரன், அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா, எத்தனை பிள்ளைங்கண்ணா, அப்படிலாம் சொல்லி எப்படி நான் ரன் பண்ணுறீங்க ஃபேமிலியா அப்படின்னு பேசி அதுக்கப்புறம் ஆண்டரை பற்றி ஏதாவது சொல்லுவோம். திருச்சி பட்டணத்தில் நாங்கள் ஒரு நாள் வந்து பஸ்ஸில் இறங்கி சுப்பிரமணியபுரம் வரைக்கும் ஆட்டோவில் போக வேண்டியிருந்துச்சு. ஓலா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிருந்துச்சு, வாதை உன் கூடாரத்தை எனக்கு அதுன்னு ஆட்டோவில். அப்போ இவன் வந்து, அண்ணா நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்ட்டான். அப்படியே பேசிகிட்டு இருந்தவர் நிறைய அவிசுவாசமான சில வார்த்தைகளை சொல்ல, அப்புறம் இவங்க ரெண்டு பேரும், இவன் வந்து பயங்கர காரசாரமாக பேச்சு போகுது. அவர் கோவம் வருது பயங்கரமாக. ஒரு பொண்ணு நீ எப்படிலாம் பேசக்கூடாதுமா, ஆண்டவர் நீ கீழே விழுந்துட்டா நம்ம தானே எந்திரிக்கணும், ஆண்டவரை கைப்பிடிச்சு தூக்கி விட்றாரு அப்படின்னு அவர் பேசுறாரு. இவன் சொல்கிறா, இல்லை கர்த்தர் நினச்சா உங்களை எப்போயோ எத்தனையோ ஆக்சிடென்ட்ல உங்களை எடுத்துருப்பாருன்னு, ஆண்டவர் உங்களை உயிரோடு வச்சிருக்காரு. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன், நீ சுவிசேஷம் சொல்றியா துர்ச்செய்தி சொல்றியா, தயவு செஞ்சு. அவன் நிறுத்துற மாதிரி இல்லை. அந்த ஆள் நல்ல கோவம் வந்து திட்டும் போது சொல்வா, அண்ணே நீங்கள் எனக்கு அண்ணன் மாதிரியே இருக்கீங்கண்ணே. உடனே அந்த ஆள் ஆஃப் ஆயிடுவான். நான் எப்படா சுப்பிரமணியபுரம் வரும்